பேச போகிறது ஒரு சென்சிட்டிவ் டாபிக் தான். இருந்தாலும் இதை பற்றி பேசாமல் என்னால் இருக்கவும் முடியல. என்னென்னா, கல்யாணம் ஆகி எல்லாருக்குமே குழந்த பெற்றுக்கணுன்னு தான் ரொம்ப ஆசை. சில பேர் வாண்டடாகவே தள்ளி வச்சுருப்பாங்க. சில பேர் இருந்துட்டு வேலை நிமித்தம் காரணமாக இருக்கும், அல்லது இருந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேறு இடத்துல வேலை பார்ப்பாங்க. ஸோ அதனால் கூட இருந்துட்டு அவங்களுக்கு கரெக்டான சேரக்கூடிய டைம் இல்லாதனால கூட டிலே ஆகும். சில பேர் இருந்துட்டு ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் இது பண்ணிட்டு இதை பண்ணலான் இருப்பாங்க. சில பேர் இருந்துட்டு எவ்வளவோ தடுத்து பார்ப்பாங்க. பட் அவங்களுக்கு அது சடனாகவே குழந்த ஃபார்ம் ஆகிடும். ஸோ அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா குழந்த தான் நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு 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 அத்தாட்சி. நமக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சந்தோஷமே அதுதான் அப்படின்றது தான் எல்லார் மனசுலேயும் உண்டு. ஓகேங்களா? இதில் குழந்தை இல்லாத தருணத்தில் ஒரு ஒரு கப்பல் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எங்கே போனாலுமே அதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓவர் லைக் 1 or 2 years இதுலேருந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அந்யோன்யமே சில பேருக்கு அதில் பிரேக் ஆகும். ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அழகான டயத்தில் கல்யாணம் ஆகி கரெக்டாக 1 or 2 monthsலேயே அவங்களுக்கு வந்துட்டு பேபி ஃபார்ம் ஆகி அவங்க ப்ராப்பராக அந்த 8 to 9 monthஸில் பிறகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை இருந்துட்டு டோக்கன் ஆஃப் லவ் மாதிரி அவங்க அதை ஃபோட்டோகிராஃபிக் மோடில் சேமிச்சுட்டே வருவாங்க. 1st month, 2nd month, 3rd month, அப்புறம் 5th month வளைகாப்பு, 7th month வளைகாப்பு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ பம் செஷன், ஸோ ப்ரெக்னன்சி ட்ரிப்புன்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோ போடுவாங்க, வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போது இல்லாத கப்பல் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி எங்களுக்கு இல்லை அப்படின்றப்போ அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பொறாமல் இல்லை, ஆனால் நமக்கெலாம் அது மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு சூப்பராக பேசுகிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு தானாகவே கருத்தரிச்சா இல்லை அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களோ அதுக்குள்ளே போக தேவையில்லை. அவங்களுக்கு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அவங்க குறை சொன்னாங்க பார்த்தீங்களா, அதே தான் இந்த கப்பலுமே பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது, அவங்க அதை பண்ணாங்க. நீங்கள் அந்த கஷ்டத்தை தான் 1 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ அனுபவிச்சிங்க. திரும்ப அதே தான் நீங்களும் பண்ணுறீங்க. கேட்டால் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு. இப்போ அதே கொஷின் அவங்க கேட்டால் திமிருன்னு சொல்கிறீங்க. நீங்களும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள்.